Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆளுநரை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநர் மாளிகைக்கு விஜய் வந்தடைந்திருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்ற நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரசும் ஆதரவளித்திருக்கிறது. இந்த நிலையில் பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளுக்கு மத்தியில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். ஆளுநர் அர்லேக்கர் கேரளாவிலிருந்து தமிழகம் வருகை புரிந்திருக்கிற சூழலில் விஜய் ஆளுநர் சந்திப்பு தற்போது நடைபெறப் போகிறது. தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளித்திருக்கும் நிலையில் ஆளுநரை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இன்று காலையிலிருந்தே அரசியல் நிகழ்வுகள் பரபரக்க தொடங்கியுள்ளன. காட்சிகள் மாறி இருக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் காட்சிகள் அதிரடியான மாற்றங்களை சந்தித்திருக்கின்றன. காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். விஜய் ஆட்சி அமைக்க இன்னும் சற்று நேரத்தில் உரிமை கோருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கறதும் பெரிய கேள்வியா இருக்கு. என்ன நடக்க போறது, அங்க என்ன நடக்குது, கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், இன்னும் சற்று நேரத்துல தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்து எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். எனவே இந்த தொடர்பான நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. 108 இடங்களை கைப்பற்றி ஆதரவை முதல் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதற்கு ஆதரவாக தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தேவைப்படுகிறது. அதற்கு இன்னும் கூடுதலாக பல்வேறு கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆதரவு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை வருகிறது. சிலர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவும் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்க இருக்கிறதாக ஒரு புறம் இருக்கிறது. இந்த நேரத்துல தான் முக்கியமாக முடிவாக பார்க்கப்படுகிறது. இது ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் விஸ்வநாதன் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அவர் தனிப்பெரும் கட்சிக்கு ஒரு கட்சி 108 இடங்களை கைப்பற்றிருக்கிறது. முதல் இடத்தில் வந்திருக்கிறது. அந்த இடத்திலையும் பெரும்பான்மையாக தேவைப்படும் பட்சத்தில் சற்று குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த கடிதத்தையும் கொடுத்திருக்கார். இதற்கு முன்பாகவே தமிழ்நாடு தேர்தல் நடத்தும் அதிகாரி அஜ்னா பட்நாயக் அவர்கள் நேரடியாக தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யப்பட்ட விவரங்களை ஆளுநர் அவர்களிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய என் ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ச்சனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தர இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஒருபுறம் நேரு ஸ்டேடியத்தில் பதவி பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது. இந்த முக்கியமான நிகழ்வுல அமைச்சரவை யாரார் இடம்பெற இருக்கிறார்கள், அது தொடர்பான முக்கியமான விவரங்களையும் அதுல கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. முதல்வர் மட்டும் கிடையாது, அமைச்சரவையில இடம்பெறக்கூடிய அந்த 33 நபர்கள் யார் சபாநாயகர் பதவியேற்க இருக்கிற சபாநாயகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தற்காலிக சபாநாயகர் யார் முழு நிச்சயமா ஆனந்தன். பல பரபரப்புகளுக்கு மத்தியில் விஜய் ஆளுநரை சந்திக்கிறார். ஆளுநர் எப்போது அவருக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வீரகுமார், தற்போது நீங்க தொடரலாம். ஆளுநர் விஜயை எப்போது
ஆட்சி அமைக்க அழைக்க போகிறார். நாளைக்கு ஏற்பாடுகள் நடக்கிறதா தெரியுது. என்னென்ன அடுத்தடுத்த நகர்வுகள்? விக்னேஷ், அடுத்தடுத்து தமிழக அரசியல் களம் ஆவலுடன் நகர்ந்து வரும் நிலையில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை வழங்க இருக்கிறார். இந்நிலையில தமிழ்நாடு அரசியல் களம் அடுத்து எப்படி நகரப்போகிறது, விஜய் ஆட்சி அமைக்க யாரெல்லாம் பங்களிக்க போகிறார்கள் என்பது குறித்து பேச பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மோடு இருக்கார். அவற்றை நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். அனல் பறக்கக்கூடிய அளவுல அரசியல் களம் நகருது. ஆளுநரை விஜய் சந்திக்க போகிறார். இது அடுத்தது எப்படி சார் அமையும்? இல்ல, நிச்சயமாக நீங்கள் கேட்டதை போல தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலுக்குள் போயிருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க. அந்த ஆதரவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தொடரப்போகுது. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆலோசனை கூட்டமா போய்கொண்டிருக்கிறது. விசிகாவிடம் நீண்ட காலமாக ஒரு செயல் திட்டம் இருந்தது. இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கிட்டத்தட்ட கடந்த 2016க்கு முன்பே நீங்க மக்கள் நல கூட்டணியிலிருந்து தான் பலரும் பேசுறாங்க. அதற்கு முன்பே மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படிங்கக்கூடிய பேர்ல புத்தகமே வெளியிட்டிருந்தாங்க. ரவிக்குமார் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கியமான தூண்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். மக்கள் நல கூட்டு இயக்கம் வலியுறுத்தினது, மக்கள் நல கூட்டணி வலியுறுத்தினது, இது எல்லாத்தினுடைய பின்னாலையும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இருந்தது. இந்த தேர்தல் காலகட்டத்திலும் சரி, முதன்முறையா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை எழுப்பினது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதனுடைய நீட்சியாக தான் ஒரு காலகட்டத்தில் அரசியல் அரங்கிற்குள்ள வந்த நடிகர் விஜய் அவர்களும், நேற்று வரை நம்ம நடிகர் விஜய் குறிப்பிட்டாலும் கூட நாளை முதல்வர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட கிட்டத்தட்ட மிக முக்கியமா அதே கருத்தை சொன்னார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி அவரும் நகர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பின்பு அப்படியான ஒரு காலச்சூழல் எழுந்திருக்கிறது. இந்த முழக்கத்தை தமிழ்நாட்டில் முதல்ல எழுப்பினதுக்கான ஒரு கிரெடிட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான். அது அப்படி ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிறது நீங்க ஒப்பீட்டளவுல பக்கத்துல கேரள மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தனிப்பெரும்பான்மையாக வருகிற பொழுது கூட கேரளா போன்ற மாநிலங்கள்ல கூட்டணியாக போட்டியிட்ட கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத கொடுக்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்கு. சோ அந்த வகையில தொல் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற புள்ளியையும் தாண்டி காங்கிரஸ் ஒரு முக்கியமான நிபந்தனை வைத்திருந்தது. நீங்க பாத்திருப்பீங்க, பாஜகவோட உறவில்லை அப்படிங்கக்கூடிய இடம். அந்த இடத்தினுடைய அடிப்படையில விசிகாவும் அவர்களை ஆதரிக்கலாம். இன்னொன்று, தேர்தல் களத்துல 4 முனை போட்டி நிலவியது. அந்த 4 முனை போட்டியில பாஜக இல்லாத அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல தாவேகாவும் வருது. எப்படி திமுக கூட்டணி பாஜக இல்லாத அணியோ, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தாவேகா கிட்டத்தட்ட பாஜக இல்லாத அணியோ, அதே போன்றுதான் தமிழக வெற்றி கழகமும் பாஜக இடம்பெறாத அணி. சோ அந்த அடிப்படையில இயல்பாகவே பாஜக காலூன்று விடாமல் தடுக்கிறதுக்காக அல்லது பாஜகவினுடைய எந்த காய் நகர்த்தல்களும் எடுபடாமல் இருக்கிறதுக்காக காங்கிரஸை பின்பற்றி விசிகா, அது மட்டும் இல்லாம விசிகா தொல் திருமாவளவன் அவர்களுடைய குரலை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். தொடர்ச்சியா அவர் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கார். நாங்களும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்த்துக்கொள்கிறார். அவர்களையும் சேர்த்தே தான் அவர் பேசுகிறார். சோ அப்ப அவர்களும் சேர்ந்து இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் எல்லாம் அது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரை இவர்களும் தொடரலாம். பட் இது ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு சிறிய பாதிப்பையும் டேமேஜையும் உருவாக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீண்டகால கூட்டணி, திமுகவுக்கு தொடர் வெற்றியை தந்த கூட்டணி கடந்த 2019, 21, 24 ஆகிய 3 காலகட்டங்கள்ல திமுகவுக்கு இது ஒரு சோதனையான நேரம் அப்படிங்கறது இந்த நேரத்தில் நான் பாக்குறேன். காங்கிரஸை தொடர்ந்து விசிகா இடதுசாரிகள் நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு அளிப்பாங்கன்னு நம்புறீங்களா சார்? இல்ல, 100% அவர்கள் ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக இல்லாமல் தேர்தலை சந்தித்திருக்கிறார். அதெல்லாம் மட்டுமில்லாம மிக மிக முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இன்னமும் இருக்கிறது. ஒரு இடம் என்பது எண்ணிக்கையில ஒன்றுதான் ஜெயித்திருக்காங்க. அதிமுகவுக்கு 47 எண்ணிக்கை இருக்கிறது. இருந்தாலும் அந்த அணியில் பாஜக இன்னமும் இருக்கிறது. கிட்டத்தட்ட பாமக போன்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்பதை விட விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் கொள்கை அடிப்படையில் இவர்களோடு உடன் நிற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு அடிநாதம் வைத்திருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்கணுங்கிற வேண்டுகோளை வைத்திருக்கிறாங்க. இதுதானே இவர்களுக்கும் புள்ளி, இணைப்பு புள்ளி. என்ன, திமுக கூட்டணியில் இவர்கள் தொடர்ந்தார்கள் என்றால் அதற்கான இணைப்பு புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இணைப்பு புள்ளியே பாஜக எதிர்ப்பு தான். அதை விஜய் பண்ண போறாருல. புதிய சக்தியாக அவர் வந்திருந்தாலும் கூட அவர் கிட்டத்தட்ட திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு அரசியலை கூர்மையாக செய்கிறாரா, மென்மையாக செய்கிறாராங்கிறதா கேள்வி. பட் இவர்கள் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இடம்பெயர்கிறாங்க. சோ அந்த வகையில விசிகாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தாவேகா தரப்பிலிருந்து அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதா தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக விஜய்க்கு ஆதரவு அளிச்சா அதிமுக நிச்சயமாக வீரகுமார், விஜயை இன்னும் யாரெல்லாம் ஆதரிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார் விஜய். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து உரிமை கோருகிறார் விஜய். விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் முன் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன? ஆளுநர் எப்போது விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கப் போகிறார்?
நாளை பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்ற சூழலில் விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளே சென்றிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.